நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு வருகிற 21ஆம் தேதி மதுரையில் உள்ள பாரபத்தி என்னும் கிராமத்தில் நடைபெறவுள்ளது. மாநாட்டிற்கு இன்னும் சில தினங்களே இருக்கும் சூழலில் தவேக நிர்வாகிகள் சுற்றிச் சுழன்று பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த மாநாட்டில் செய்த சில தவறுகளை திருத்தும் வகையிலும் முக்கிய அரசியல் கட்சிகளே திரும்பி பார்க்கும் வகையிலும் பல புதிய மாற்றங்கள் இந்த மாநாட்டில் செய்யப்பட்டுள்ளது. அப்படி என்னென்ன ஏற்பாடுகள் புதிதாக எப்படி செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டில் 500 பேர் அமரும் அளவிற்கு 214 மீட்டர் நீள மாநாட்டு மேடை அமைக்கப்பட்டுள்ளது. கட்சியின் தலைவர் விஜய் உட்பட மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மேடையில் அமருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்ற முறை போன்று இந்த முறையும் விஜய் ரேம்ப் வாக் செல்வதற்காக மாநாட்டு மேடையிலிருந்து சுமார் 250 மீட்டர் அளவில் மேடை அமைக்கப்பட்டுள்ளது. விஜய் ரேம்ப் வாக் செல்லும் மேடையின் இருபுறங்களிலும் தொண்டர்கள் அமர்ந்து மாநாட்டை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விஜய் ரேம்ப் வாக் செய்யும் போது இம்முறை ரசிகர்கள் யாரும் விஜயை நெருங்காத வகையில் 10 அடி இடைவெளி விட்டு 8 அடி உயரத்தில் 100 கிலோ எடை கொண்ட தடுப்பு கம்பிகள் அமைக்கப்பட்டுள்ளது. 1,50,000 பேர் அமர்ந்து மாநாட்டில் பங்கேற்கும் வகையில் ரேம்ப் வாக் மேடையின் வலது புறத்தில் 110 அடி நீளம் 100 அடி அகலத்துடன் பாக்ஸ் போன்ற வடிவில் 30 இடங்கள் பிரிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று இடது புறத்தில் 30 இடங்கள் பாக்ஸ் போன்ற வடிவில் தடுப்புகள் அமைத்து பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பாக்ஸிலும் 2500 நபர்கள் அமரும் வகையில் நாற்காலிகள் போடக்கூடிய வகையில் இடவசதியுடன் பாக்ஸ் பிரிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாநாட்டில் பாக்ஸுகளுக்குள் செல்வதற்கு 3 அடி இடைவெளியுடன் ஒரே ஒரு வழி மட்டுமே இருந்ததால் கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதனை தவிர்த்து நெரிசலின்றி சென்று வருவதற்கு 10 அடி நீள இடைவெளியில் ஒவ்வொரு பாக்ஸுக்கும் 2 வழிகள் அமைக்கப்பட்டுள்ளது. பாக்ஸுக்குள் நுழைவதற்காக நடந்து வரும் வழியில் 6 அடி நீள அளவிற்கு இடைவெளி கொடுக்கப்பட்டுள்ளது. மேடையிலிருந்து தொலைவில் இருக்கும் பாக்ஸுகளில் ரசிகர்கள், தொண்டர்கள் பெரும்பாலும் அமர விரும்புவதில்லை. விஜயை அருகில் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் மேடைக்கு அருகே உள்ள பாக்ஸுகளுக்கு முந்தியடித்துக் கொண்டு வருவார்கள். இப்படித்தான் சென்ற மாநாட்டில் நடந்தது. எனவே அதனை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு பாக்ஸுக்கும் 4 வழியிலும் தனியார் பாதுகாவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். 1500க்கும் மேற்பட்ட தனியார் பாதுகாவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்கிற அடிப்படையில் முதலில் வருபவர்கள் முதல் வரிசைகளில் இருக்கும் பாக்ஸுகளில் அமர்ந்து கொள்ளலாம். கடந்த முறை காலை முதலே மக்கள் கூட்டம் வரத் தொடங்கியது. மேலும் கடுமையான வெயில் இருந்த காரணத்தினால் வெயில் தாங்க முடியாமல் பலரும் தவித்தனர். சிலர் மயக்கமும் அடைந்தனர். அதேபோல் கடந்த முறை பாக்ஸுகளுக்கு வெளியில் டேங்குகளில் வைக்கப்பட்டிருந்த குடிநீர் கொஞ்ச நேரத்திலேயே தீர்ந்து போனதால் பொதுமக்கள் கழிவறை பயன்பாட்டிற்கு வைக்கப்பட்டிருந்த நீரை பிடித்து குடிக்கும் சூழல் ஏற்பட்டது. தண்ணீரை தேடி பாட்டில்களுடன் அலையும் நிலையும் ஏற்பட்டது. இது கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளான நிலையில் இதனை தவிர்க்கும் வகையில் இம்முறை குடிநீருக்காக 40 லட்சம் ரூபாய் செலவில் ஒவ்வொரு பாக்ஸிலும் 8 குடிநீர் குழாய்கள், திடலை சுற்றி 1000 லிட்டர் கொள்ளளவு உள்ள 100 குடிநீர் டேங்குகள், 5 லட்சம் அரை லிட்டர் குடிநீர் பாட்டில்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று மாநாட்டு திடல் பகுதி, பார்க்கிங் பகுதிகளில் மொத்தமாக 400 தற்காலிக கழிவறைகள் அமைக்கப்பட உள்ளன. மாநாட்டிற்கு பெரும் திரளான மக்கள் வருவார்கள் என்பதால் 200க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் உட்பட 500 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் பணியில் ஈடுபட உள்ளனர். அதேபோல் திடலை சுற்றியும் 15ற்கும் மேற்பட்ட இடங்களில் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட உள்ளது. மேலும் ஆக்சிஜன் சிலிண்டர் வசதியுடன் 25ற்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் நிறுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.
250 ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டு திடல் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் மாநாட்டு திடலுக்கு எதிர்ப்புறம் 300 ஏக்கர் பரப்பளவில் தனித்தனி பிரிவுகளாக கார், வேன், பேருந்து நிறுத்தும் வகையில் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் மதுரை டு தூத்துக்குடி செல்லும் வழியில் மாநாடு நடைபெறும் இடத்திலிருந்து 2.5 கிலோமீட்டர் தொலைவில் எலியார்பத்தி டோல்கேட் அருகே சாலையின் வலதுபுறத்தில் 80 ஏக்கர், அதன் எதிர்ப்புறத்தில் 40 ஏக்கர் மற்றும் அங்கேயே இருசக்கர வாகனம் நிறுத்துவதற்கு தனியாக 30 ஏக்கர் பரப்பளவில் பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. டோல்கேட் அருகே பார்க்கிங் செய்பவர்கள் அங்கிருந்து திடலுக்கு நடந்துதான் வர வேண்டும் என கூறப்படுகிறது. மாநாடு முடிந்து பாக்ஸுகளுக்குள் அமர்ந்திருப்பவர்கள் வெளியே செல்வதற்கு தகடுகளால் சுற்றுச்சுவர் போன்று அமைக்கப்பட்டுள்ள பகுதியில் 10 அடி இடைவெளியுடன் இருபுறமும் தலா 14 வழிகள் அமைக்கப்பட்டுள்ளது. முழுமையாக திடலை விட்டு வெளியேறுவதற்கு 20 அடி இடைவெளியில் 3 பெரிய வழிகள் ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாக தகவல். அது மட்டுமின்றி மாநாட்டு திடலுக்கு உள்ளே, வெளியே மற்றும் பார்க்கிங் பகுதிகளில் மாநாட்டு நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப பிரம்மாண்ட LED திரைகள் அமைக்கப்பட உள்ளது. மாநாடு நடைபெறும் நாளன்று கடுமையான வெயில் இருக்கும் பட்சத்தில் வெயிலின் தாக்கத்தை தவிர்க்க தொப்பி அல்லது சிறிய அளவிலான குடை எடுத்து வர அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி மாநாட்டை எந்தவித குறையுமின்றி சிறப்பாக நடத்திட மாநாட்டு தலைமை ஒருங்கிணைப்பு குழு, தீர்மான குழு, ஊடக ஒருங்கிணைப்பு குழு என 5 முக்கிய குழுக்களை அமைத்துள்ளனர். மாநாட்டிற்கு இன்னும் சில தினங்களே இருக்கும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் மதுரை மக்களின் முழு கவனமும் மாநாட்டு பக்கம் திரும்பியிருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் மகேந்திரன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.